என்னம்மா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு? இன்னைக்கு ராகி இட்லியும் மணக்க மணக்க வேர்க்கடலை சட்னியும். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ஆனா கரெக்டான அளவு போட்டு செஞ்சாதான் நல்லா பஞ்சு போல இட்லி கிடைக்கும். 2 டம்ளர் ராகி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 3/4 டம்ளர் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் காலையிலேயே நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஈவினிங் நல்லா அரைச்சிட்டு இது கூட சீக்ரெட் இன்கிரீடியண்டா ஒரு 2 ஸ்பூன் ஜவ்வரிசியும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. இட்லி நல்லா பஞ்சு போல இருக்கும். அவ்வளவுதாங்க. இதை அரைச்சி எடுத்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அப்படியே புளிக்க வச்சிடலாம். புளிக்க வைக்கும் போது பார்த்து புளிக்க வைங்க, நல்லா பொங்கி வழிஞ்சிரும். அவ்வளவுதான். காலையில இது நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டுல கொஞ்சம் போல நெய் தடவி அப்படியே ஊத்தி வச்சு எடுத்தீங்கன்னா பாருங்க, நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லி வந்திருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி, கொஞ்சம் போல புளி, வரமிளகாய், தேங்காய், நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு தாளிச்சு கொட்டினா நல்ல மணக்க மணக்க வேர்க்கடலை சட்னியும் ரெடி. அப்புறம் என்னங்க, பஞ்சு போல இட்லியை வச்சுக்கிட்டு நல்ல சுவையான சட்னியை வச்சுக்கிட்டு அள்ளி சாப்பிட வேண்டியதுதான். செம்மையா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.